90 காலகட்டங்கள்ல நாங்க பார்த்த ரஜினி படங்கள்லாம் எப்படின்னா வந்து தியேட்டர் வாசல்ல முன்கூட்டியே படுத்துருவாங்க. ஓகே. பாய்தளங்கள்லாம் போட்டு படுத்துருவாங்க. காலையில எழுந்து விடிகாலமே எழுந்து நின்னுடுவாங்க. எப்போ அவன் கவுண்டர் திறப்பான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அலுமினியம் பொட்டி எடுத்துன்னு வருவாங்க. ம், ம், நெறைய ம். தியேட்டர்ல இப்ப தெரியும் அவங்களுக்கு. அந்த அலுமினியம் பொட்டி எடுத்துன்னு வந்தாலே ஆள் வந்துட்டான்ட்டு ஜக ஜக ஜகன்னு நிப்பாங்க. அப்ப என்னன்னா, ஒரு ஆள் போற அளவுக்கு தான் ஒரு வழி இருக்கும். அது கிட்ட போனோனே. நீங்க இன்னைக்கு யாரும் வந்து உள்ளலாம் குதிக்க முடியாது. ம், ம். இந்த மன்னன் படத்துல தலை மேலலாம் நடந்து போவாங்க தெரியுங்களா? கவுண்டமணி இதெல்லாம். அந்த மாரிலாம் முடியாது. பல தியேட்டர்ல வந்து குறுகலான இது இருக்கும். ஓகே. அப்படி இருந்த சினிமா அதன் பிறகு நீங்க இப்போ எவ்வளோ நவீன டெக்னாலஜி உட்காந்த இடத்துலயே புக் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ சர்வர்ல வந்து ப்ராப்ளம் சர்வர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. எப்படிலாம் சொல்றோம். மொபைல்ல பண்ணா லேட் ஆகும்னு சிஸ்டம் லேப்டாப்ல வச்சு பண்ற அளவுக்கு அட்வான்ஸா போயிடுச்சு. ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணா யாருக்கு முதல்ல கிடைக்குது? ஆ. டக்குன்னு பண்ணிடலான்னு. ஆனா இப்ப கேரளால பார்த்தீங்கன்னா, திருச்சூர் பக்கத்துல நீங்க ஒரு திருவனந்தபுரத்திலேயோ, கொச்சின்லயோ கூட பரவால்ல. ம், ம். ஒரு அவுட்டர்ல அதுவும் வந்து மலையாளிகள் தமிழ் சினிமா ரசிக்கக்கூடியதுதான். மலையாளிகள் அதிகம் உள்ள ஒரு பகுதியில ஒரு படத்துக்கு கேட்ட திறந்து விடுறாங்க. ஜேன்னு உள்ள போறாங்கன்னா, ம். எனக்கு அப்படியே 90ஸ் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு 74 இயர்ஸ் 74 வயசுல ஒரு நடிகர் இந்த போர்டு போடுறாருன்னா, எப்படியாப்பட்ட ஒரு கிரேஸ் வந்து அது ம், கிரேஸ் எங்கிருந்து கிடைச்சது? நான் அதிகப்படியாலாம் சொல்ல அது. இதெல்லாம் இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் வந்து. இன்னைக்கு வந்து அவரு கலாநிதி மாறன் சொன்ன மாரி, ஒரு படம், 2 படம் ஜெயிச்சவங்கலாம் இன்னைக்கு ஃபோன் எடுக்க மாட்டீங்க. தனி ஃப்ளைட் கேட்குறீங்கன்னும் பொழுது, 74 வயசாச்சு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய கிரேஸ் கேரளாவுல அவ்வளோ இது கர்நாடகாவுல பார்த்தீங்கன்னா, அந்த 6:30 மணி காட்சி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சோல்ட் அவுட். ம், ம், ம். இங்க பக்கம் ஆந்திராவுல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா 5 மணிக்கு குடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து 9 மணி காட்சி அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பல்க் புக்கிங், அப்புறம் வந்து பட நிறுவனங்கள் சார்ந்தவர்கள், அப்புறம் வந்து ரொம்ப முக்கியஸ்தர்கள். ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு ஏறக்குறைய அந்த தியேட்டர் ஓனர்களுக்கு எக்கச்சக்கமா பிரஷர். நான் ஒரு 2 தியேட்டர் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. ஓகே. 14ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ம், ம், ம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய உயர் அதிகாரிகள், ஆளுமையான ஆட்கள், இவங்க எல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? ம். அவங்க ஃபேமிலில இருக்கவங்க நாம போத்தாலேன்னு கேட்பாங்க வந்து. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒட்டுமொத்தமா அந்த கூலி படத்தினுடைய புக்கிங் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் வந்து கேரளாவுல 50 கோடி. ஓகே. அத தாண்டி இந்த படம் அடிச்சு தூக்கும்னு நெனைக்கிறேன்.